சற்று நேரத்தில் தமிழக சட்டசபையின் முதல்வர் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. கொளத்தூரில் ஸ்டாலினும், பெரம்பூரில் விஜயும், காரைக்குடியில் சீமானும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தாவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து புறப்பட்டார். அதிமுக தேர்தல் அறிக்கை யாரும் பார்க்கவில்லை, பொருட்படுத்தவில்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். அவர்களை நாங்கள் காப்பியடிக்கவும் தேவையில்லை, அதிமுக தான் எங்களை காப்பியடித்துள்ளது என பழனிசாமி விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ளார். பல்வேறு தரப்பிலும் பாராட்டக்கூடிய தேர்தல் அறிக்கையாக திமுக தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். 80,000 பேர் உள்பட பலதரப்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டது என்றார். எரிவாயு தட்டுப்பாடுகளை தடுக்க ரேஷன் கடைகளில் வரும் 60 நாட்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.